நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முதல் என்ன பார்த்தோம், மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் பார்த்தோம். மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்டில் எது ஜாஸ்தியாக இருக்கும், கேட்டையான் ஜாஸ்தியாக இருக்கும், ஆனியான் கம்மியாக இருந்தது. ரைட்டா, இதே இது ஆப்போசிட் மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட் அப்படின்னு என்னது, ஆனியான் ஜாஸ்தியாக இருக்கும், கேட்டையான் கம்மியாக இருக்கும். இதுதான் ஆப்போசிட்டில் வரும். ரைட்டா, மெட்டல் எஃபிஷியன்சி டிஃபெக்டில் எப்படி ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தது, அது மாதிரி நியூட்ரல் யூஸ் பண்ணோம். ரைட்டா, அதில் நியூட்ரல் யூஸ் பண்ணுறது சொல்லி கொடுத்தேன். அது என்னது, மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்டில் கேட்டையான் ஜாஸ்தியாக இருக்கும், ஆனியான் கம்மியாக இருக்கும். இதில் மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்டில் அது எக்ஸஸ் அதிகம், டிஃபிஷியன்சி குறை. இதில் ஆப்போசிட்டில் இருக்கும், ஆனியான் ஜாஸ்தியாக இருக்கும், கேட்டையான் கம்மியாக இருக்கும். அதான் போட்டுருக்கான். மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட் எரேஸ்னு தோன்றுகிறது, உண்டாகிறது. எப்படி உண்டாகிறது, டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் லெஸ் நம்பர் ஆஃப் கேட்டையான்ஸ். அங்கே லெஸ் நம்பர் ஆஃப் ஆனியான்ஸ். அப்போ லெஸ் நம்பர் ஆஃப் கேட்டையான்ஸ் தேன் த ஆனியான்ஸ். தேன் த ஆனியான்ஸ்னால் ஆனையானை விட கேட்டையான்கள் கம்மியாக இருக்குது. அங்கே எப்படி, அதாவது அதாவது ஆனையான்கள் கேட்டையான்கள் விட கம்மியாக இருந்தது அங்கே. ரைட்டா, ரைட்டா, அங்கே கேட்டையான் ஜாஸ்தியாக இருந்தது, ஆனையான் கம்மியாக இருந்தது. ரைட்டா, அப்போது இதில் எப்படி கேட்டையான் கம்மியாக இருக்குது, ஆனையான் ஜாஸ்தியாக இருக்குது. ரைட்டா, அதான் போட்டுருக்கோம். மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட் அரேசஸ்னு உண்டாகிறது டியூ டு த ப்ரெசன்ஸ்னால் இது இருக்கிறதுனால டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் என்ன இருக்கிறது, லெஸ் நம்பர் ஆஃப் கேட்டையான்ஸ், கம்மியான எண்ணிக்கையிலான கேட்டையான்கள் இருக்கிறது. எதை கம்பேர் பண்ணும்போது, தேன் த ஆனையான்ஸ். ரைட்டா, ஆனையானை கம்பேர் பண்ணும்போது கேட்டையான்கள் கம்மியாக இருக்கிறது. இதுதான் மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட். 1 மார்க் கொஸ்டின் கேட்டால் அப்படி எழுதி படிக்கணும். திஸ் டிஃபெக்ட் இஸ் அப்சர்வ்ட் இன் ஏ கிறிஸ்டல். அப்படின்னா இந்த டிஃபெக்ட், இந்த பழுதானது இதில் தென்படுகிறது. அப்சர்வ்டு தென்படுகிறது எதில், இன் ஏ கிறிஸ்டல், ஒரு கிறிஸ்டலில் தென்படுகிறது. அந்த கிறிஸ்டல் எப்படி இருக்கும், இன் விச் அப்படின்னா அதில், அந்த கிறிஸ்டலில் த கேட்டையான்ஸ் ஹேவ் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ். கேட்டையான் எப்படி இருக்கும், வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ். ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, எலக்ட்ரான்கள் வெளியில் போச்சு அப்படின்னா ஆக்சிஜன் உள்ளே வந்துருச்சு. அப்போ ஆக்சிஜன் உள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போது எலக்ட்ரான்கள் வெளியில் போனாலே என்ன அர்த்தம், பாசிட்டிவ் அயனாக மாறிடுது அப்படின்னா. அப்போ இது வேரியபிள். இதில் உள்ள இந்த டிஃபெக்டில் உள்ள இந்த கிறிஸ்டலில் உள்ள டிஃபெக்ட் ஆனது என்னது, கேட்டையான் மட்டும், அதை பாசிட்டிவ் அயன் எப்படி இருக்கிறது, வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். வேரியபிளாக பல ஆக்சிடேஷன் வடிவங்களாக இருக்குது. அப்படின்னு என்னது, ஆக்சிடேஷன்னா இப்போ 1 2+ இருக்குது, இல்லை 1+ இருக்கும், அவ்வளோதான். இதே இது ஃபெரிக்கில் அயனில் 2+ இருக்கும், 3+ இருக்கும். அப்போ வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ். ரைட்டா, 3 எலக்ட்ரானை லாஸ் பண்ணணும், இல்லை 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு 2 லாஸ் பண்ணணும், இல்லை 1 லாஸ் பண்ணணும். ஏதாவது 1 செய்யணும், 1 லாஸ் பண்ணணும், இல்லை 2 லாஸ் பண்ணணும், இல்லை 3 லாஸ் பண்ணணும். ஒரே மெட்டல் கிறிஸ்டல் 2 விதமாக இருக்குது. 2 அயனையும் லாஸ் பண்ணுகிறது, 2 எலக்ட்ரானையும் லாஸ் பண்ணுகிறது, 3 எலக்ட்ரானையும் லாஸ் பண்ணுகிறது. அப்போ வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ். அதனால தான் சொல்கிறான், திஸ் டிஃபெக்ட், இந்த பழுதானது இஸ் அப்சர்வ்டு தென்படுகிறது. இன் ஏ கிறிஸ்டல், ஒரு கிறிஸ்டல் தென்படுகிறது. ஆனால் அதில் எப்படி, இன்விச் அதில் த கேட்டையான்றது என்னது, எலக்ட்ரானை இழந்துச்சுன்னா கேட்டையான், அதை பாசிட்டிவ் அயன் எப்படி இருக்கிறது, ஹேவ் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ். ஆக்சிடேஷன் நிலைமையில் பல ஆக்சிடேஷன் நிலைமைகளாக இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ ஃபெரிக் 2+, ஃபெரிக் 3+ அப்படி இருக்க முடியாது. ஏதாவது ஒன்று தான் இருக்கணும். அயன் 2+ஆக இருக்கும், இல்லை 3+ஆக இருக்கும். எப்படி நம்ம ஜிங்க் 2+ பார்த்தோம்ல, 2 தான் ஜாஸ்தியாக இருந்தது. இதில் அப்படி இல்லை, ஃபெரிக்கில் 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணம் பார்ப்போம். ஃபெரிக் ஆக்சைடு அப்படின்னா இரும்பு ஆக்சைடுன்னு அர்த்தம், அயன் ஆக்சைடு. ரைட்டா, அப்போ அயனும் ஆக்சிஜனும் கலந்துருக்கிறது. ரைட்டா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இன் ஃபெரிக் ஆக்சைடு கிறிஸ்டல் என்னது, படிகங்கள். அதில் சம் ஆஃப் சில Fe2+ அயான்ஸ். Feனா 2+ என்னது, 2 எலக்ட்ரான் கம்மியாக இருக்கணும், 2 எலக்ட்ரான் வெளியில் போயிடுச்சு. அப்போ 2 பாசிட்டிவ் புரோட்டான் ஜாஸ்தியாக இருக்கணும். Fe2+ அயான்ஸ், பாசிட்டிவ் அயான், கேட்டையான்கள் ஆர் மிஸ்ஸிங் ஃப்ரம் த கிறிஸ்டல் லேட்டிஸ். மிஸ்ஸிங்னா கிறிஸ்டல் லேட்டிஸ் என்னது, ஒரு வீடு தான் லேட்டிஸ். அதில் செங்கல் தான் என்னது, அது யூனிட். அப்போது அந்த கிறிஸ்டல்ன்றது அந்த படிகத்தில் உள்ள லேட்டிஸ், அந்த மொத்த வீட்டில் உள்ள ஒரு கிறிஸ்டல் லேட்டிஸ்ன்ட்டு படிக அமைப்பிலிருந்து வெளியேறிச்சு. சரியா, என்னது, சம் ஆஃப் த Fe2+ அயன்ஸ்
ஆர் மிஸ்ஸிங் வெளியேறிடுச்சு ஃப்ரம் த கிறிஸ்டல் லேட்டிஸ்லேருந்து வெளியில் போயிடுச்சு. அப்போது ஒரு 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 Fe2+ வெளியில் போயிடுச்சு, சில Fe2+ வெளியில் போயிடுச்சுன்னா அது எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ பாருங்கள், டு மெயின்டைன் த எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி, மெயின்டைன் பண்ண சமன்படுத்தணும். எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி, எலக்ட்ரிக்கலாக மின்சார எத்தனை சமன்படுத்தல் என்னது, டு மெயின்டைன் நிர்வகிக்க வேண்டும். எதை நிர்வகிக்கணும்? எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி. எலக்ட்ரிக்கல் அதாவது மின் 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 வந்து மின் 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 போலாரிட்டி எப்படி இருக்கணும், மின் போலாரிட்டி எப்படி இருக்கணும், சமமாக இருக்கணும். அப்படின்னது நியூட்ரல்லே சமமாக. ஒரு ஆட்டம் எப்படி மின் போலாரிட்டியில் சமமாக இருக்கிறது, எவ்வளோ பாசிட்டிவோ அவ்வளோ நெகட்டிவ். அது மாதிரி இதில் ஒன்று வெளியில் போயிடுச்சு அப்படின்னா என்னது, நெகட்டிவ் ஆயிடும். Fe2+ வெளியில் போனால் எது கூட இருக்கும், ஆனியான் கூட இருக்கும். இது கேட்டையான் தானே, கேட்டையான் வெளியில் போயிடுச்சு, பாசிட்டிவ் சார்ஜ் வெளியில் போயிடுச்சுன்னா ஆனியான் கூடிடும். அப்போ நம்ம சமன்படுத்தணும். அப்போ எப்படி சமன்படுத்துறது அப்படிங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இன் FeO கிறிஸ்டலில் சம் ஆஃப் சில Fe2+ அயன்ஸ் ஆர் மிஸ்ஸிங்னா வெளியில் போயிடுச்சுன்னு அர்த்தம். மிஸ்ஸிங் எங்கேருந்து வெளியில் போயிடுச்சு, கிறிஸ்டல் லேட்டிஸ்லேருந்து வெளியில் போயிடுச்சு. மிஸ்ஸிங்னா தொலைந்து விட்டார்கள், வெளியில் போயிட்டார். மிஸ்ஸிங்னா வீட்டை விட்டு வெளியில் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ மிஸ்ஸிங்னு சொல்லலாம் இல்லையா. ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டை விட்டு ஓடி போயிடுச்சுன்றாங்க, மிஸ்ஸிங்கு இல்லை வெளியில் போயிடுச்சுன்னு சொல்லலாம். மிஸ்ஸிங் ஃப்ரம் த கிறிஸ்டல் லேட்டிஸ்லேருந்து வெளியில் போயிடுச்சு. அப்போ இதை சமன்படுத்தணும். ஒரு பாசிட்டிவ் அண்ட் வெளியே சமன் எப்படி படுத்துறது அப்படின்னா, டு மெயின்டைன் த எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி, அந்த எலக்ட்ரிக்கல் போலாரிட்டி மெயின்டைன் பண்ணோன்னா டுவைஸ் த நம்பர் ஆஃப் அதர் Fe2+ அயன். டுவைஸ்னா ரெண்டு இதை இல்லை, ரெண்டு 2+ அயனில் நம்பரை கூட்டிக்கோன்றான். டுவைஸ்னால் இரண்டு த நம்பர் ஆஃப் அதர் Fe2. இன்னும் Fe2 இருக்குல்ல, ஒரு Fe2 தான் வெளியில் போயிடுச்சு. அப்போ ஒரு Fe2 அயன் ப்ளஸ் வெளியில் போயிடுச்சு. ஆனால் இன்னும் ரெண்டு Fe2 இருக்குல்ல, டு மெயின்டைன் இது சமன்படுத்த வேண்டிய எலக்ட்ரிக்கல் நியூட்ரல் சமன்படுத்த வேண்டிய டுவைஸ்னால் ரெண்டு Fe2 இன்னும் எடுத்துக்கோ, உள்ளே இருக்கக்கூடிய ரெண்டு Fe2 எடுத்து அதில் ஒவ்வொரு நம்பரை கூட்டிக்கோ, சரியாக போச்சு அப்படின்னா டுவைஸ் த நம்பர் ஆஃப் அதர் Fe2. டுவைஸ் த நம்பர். அப்போ ரெண்டு எண்ணிக்கையிலான ரெண்டு எண்ணிக்கையிலான நம்பர் ஆஃப் அதர் Fe2, ரெண்டு எண்ணிக்கையிலான மேலும் உள்ள Fe2வில் எதை கூட்டிக்கிறணும், Fe2 அயன்ஸ் இந்த கிறிஸ்டல் இஸ் ஆக்சிடைஸ்டு. இதை என்ன பண்ணால் டுவைஸ்னால் இரண்டு எண்ணிக்கையிலான மீதி அதில் இருக்கக்கூடிய இரண்டு எண்ணிக்கையிலான Fe2 அயன் அயன்ஸ் எங்கே இருக்குது, கிறிஸ்டலில் இருக்கக்கூடிய Fe2 அயன்ஸில் என்ன பண்ணால் ஆக்சிடைஸ்டு டு Fe3 அயனை மாற்றிடணும் அப்படின்றான். இது இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியல, நான் இருங்க படம் போட்டே காமிக்கிறேன். இருங்க இப்படி தப்பாக பண்ணிட்டேன். இந்த படத்தை எடுத்துக்கிறேன். இந்த படத்தை எடுத்துக்கிட்டேன்னா இங்கே பாருங்கள், இப்போ காமிக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இருங்க, நான் என்ன சொல்கிறது உங்கள்கிட்ட அப்படின்னா, இருங்க வரேன். இங்கே பாருங்கள், இது சிம்பிளை பார்த்துக்கோங்க. அந்த பெருசாக பச்சையாக இருக்குது இல்லையா, அது என்னது, ஆக்சிஜன். அதில் ஆக்சிஜன் எதுனா O2-, ரைட்டா. அந்த பாருங்கள் O2-, ஆக்சிஜன் O2- தானே, O2-, ரைட்டா. ஏன்னா 2 எலக்ட்ரான் அதுக்கு வேணும், ரைட்டா. ஆக்டேட் ரூல்ஸ் ஃபுல் பண்ணுறதுக்கு 2 எலக்ட்ரான் வேணும், அதனால் O2-. இந்த சின்ன பச்சை சிவப்பில் சின்னதாக இருக்குது இல்லையா, அது Fe2+ அயன். Feயில் 2 இருக்குது, வேரியபிள் ஆக்சிடேஷன் சொன்னால Fe2+ அயன். இந்த பெருசு ரவுண்டு சிவப்பு இருக்குல்ல, அது Fe3+ அயன். அது இதில் 3 அயன்கள் இருக்கிறது, எதை 3 எலக்ட்ரான் லாஸ் பண்ணியிருக்கு இது. அப்போ 3 பாசிட்டிவ் அயன் ஜாத்தியாக இருக்குது. அந்த சின்ன உருண்டையில் 2 பாசிட்டிவ் அயன் ஜாத்தியாக இருக்குது. இப்போ அவன் என்ன சொல்கிறான், Fe2+ வெளியில் போயிடுச்சு அப்படின்னா அவன் என்ன சொல்கிறான், டுவைஸ் த நம்பர் ஆஃப் த Fe2+ இருக்கு இல்லையா, அதில் ஒன்று ஆட் பண்ணிக்கூடான்றான். அதை தான் இங்கே பார்த்துக்கோங்க, குண்டை பார்த்துக்கோங்க. சின்னது என்னது Fe2+, பெருசு என்னது Fe3+, அது பச்சை என்னது O2-, ரைட்டா. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க படத்துக்கு போவோம். அவன் சொன்ன லாஜிக் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த சின்ன உருண்டை இருக்குல்ல, இதெல்லாம் சின்ன உருண்டை, இதெல்லாம் Fe2+, ரைட்டா. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ இது எத்தனை பெரிய உருண்டை இருக்குது, இது ஒரு பெரிய உருண்டை, இது ஒரு பெரிய உருண்டை இருக்கா, இது Fe3+ஆ, Fe3+ தானே இது. அப்போ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்னதுன்னா, இப்போ இந்த உருண்டை தான் காணாமல் போயிடுச்சு. இது என்னது, சின்ன உருண்டை, ரைட்டா. இது என்னது
சின்ன உருண்டை. நான் நல்லா பார்த்துக்கோங்க, இது எல்லாமே சின்ன உருண்டை தான். முதல்ல இதுவும் சின்ன உருண்டை தான், இதுவும் சின்ன உருண்டை தான், இது சின்ன உருண்டை தான். ரைட்டா? எதுவுமே இந்த மூணுமே நல்லா இருங்க, நான் திரும்பி அழிச்சிடுறேன். இப்போ இந்த பெரிய உருண்டை சிவப்பு இருக்குல்ல, அது Fe3+ தான். நீங்கள் இதை எடுத்துருங்க, இதில் சின்ன உருண்டைன்னு வச்சுக்கோங்க, Fe2+ன்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? இது Fe2 சின்ன உருண்டை தான், இது பெரிய உருண்டை கிடையாது முதல்ல. புரியுதா? இதே சின்ன உருண்டை, இதுவும் சின்ன உருண்டை Fe2+. அப்போ இங்கேயும் ஒரு சின்ன உருண்டை இருந்துச்சு. ரைட்டா? Fe2+ இருந்துச்சு. இப்போ என்ன சொன்னான் ஃபார்முலா? அவன் என்ன சொன்னான்? Fe2+ மிஸ்ஸிங், வெளியில் போயிடுச்சு. அப்படின்னா இது வெளியில் போயிடுச்சு. ரைட்டா? அப்போ இது காலி, இந்த இடம் காலியாக இருக்குது. அப்போ ஈக்குவல் பண்ணணும். இந்த 2+ல் எத்தனை அயன் இருக்குது? 2 அயன் இருக்கா? பாசிட்டிவ் அயன் இருக்கா? பாரு, 2+ல் 2 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? இங்கே சின்ன உருண்டை தானே, 2 சின்ன உருண்டை இருக்கா? இதில் என்ன இருக்கும்? Fe2+ தானே இருக்கும். இங்கே ஒரு Fe2+ இருக்கும், இதுலேயும் ஒரு Fe2+ இருக்கும், Fe2+ இருக்கும். அப்போ இந்த Fe2+ மிஸ் ஆயிடுச்சு, வெளியில் போயிடுச்சு. அப்போது நம்ம சமன்படுத்தினா இந்த Fe2+ என்ன பண்ணுவேன்? இது இந்த இடத்துல கொண்டு வர முடியாது. அப்போ என்ன பண்ணுன்னா, இதில் 2 பாசிட்டிவ் இருக்கா? அந்த 2 பாசிட்டிவில் எப்படி பிரிக்கணும்? 1 பாசிட்டிவ், இன்னொரு 1 பாசிட்டிவ்னு பிரிக்கலாமா? இந்த 2 பாசிட்டிவ், 1 பாசிட்டிவ், 1. இப்போ என்ன பண்ண, இந்த 1 பாசிட்டிவ் கொண்டு இதில் சேர்க்குறேன், இன்னொரு 1 பாசிட்டிவ் கொண்டு இதில் சேர்க்குறேன். அப்போ இது என்ன ஆகும்? Fe3+ ஆயிரும். இந்த 1 Fe3+ ஆயிரும். ஆயிடுச்சா? இந்த Fe2+-ஐ 2ஆக பிரிக்கிறேன், Fe1+, Fe1+ன்னு பிரிச்சுறேன். அப்போ ஒரு Fe1+-ஐ இந்த சின்ன குண்டு, சின்ன குண்டாக இது Fe2+ தான். இதில் ஒன்று சேர்ந்த உடனே Fe3+ ஆயிடுச்சு. அப்போ பெரிய குண்டா இந்த இடத்துல ஆக்கிட்டேன். அப்போ இங்கேயும் Fe2+ தான் இருந்தது. அப்போ அந்த மிஸ் ஆனதுக்கு ஈக்குவல் பண்ணணும்ல, அது மிஸ் ஆகி போச்சுப்பா. அது 2+, அதில் ஒன்றை இதில் சேர்க்குறேன், இன்னொன்று இதில் சேர்க்குறேன். அதனால் இது Fe3+ ஆயிடுச்சு. ரைட்டா? இது Fe3+ ஆயிடுச்சு. ஏன்னா இது மிஸ் ஆயிடுச்சு. இதில் உள்ள Fe2+-ஐ, அது 2+ல் ஒன்றை இதில் சேர்க்குறேன், 2+-ஐ தனியாக பிரிக்கிறேன், ஒன்றா பிரிக்கிறேன், ஒன்றை சேர்த்துடுறேன். அப்போ மீதி ஒன்று இதில் சேர்க்குறேன். அதனால் இது ரெண்டுமே 2+-ஆக தான் இருந்தது. ஒன்று சேர்ந்த ஒன்று இது 3+ ஆகிடுச்சு, இது 3+ ஆகிடுச்சு. ரைட்டா? அப்போது இப்போ ஈக்குவல் ஆகிடுச்சா? இந்த 2+ இங்கே ஒன்று சேர்ந்துருச்சு, இங்கே ஒன்று சேர்ந்துருச்சு. ஏன்னா இது அயனுக்கு மட்டும்தான், அயன் மட்டும் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். இது காலியாக தானே இருக்குது. ஆனால் எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி கிடச்சிடுச்சு. சரியாயிடுச்சா? எலக்ட்ரிக்கல் நியூட்ரல் தானே. ஏன்னா இதில் 2 மிஸ் ஆகிடுச்சு, பாசிட்டிவ் இது, அது 2 இங்கே சேர்த்துட்டேனே, 3+ பண்ணிட்டேனே. அப்படின்னு வரும்போது எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் ஆயிடுச்சு. அதை தான் சொல்கிறேன். ஏன்னா இது அயனுக்கு மட்டும் வேரியபிள் ஆக்சிடேஷன். அதான் ட்வைஸ் த நம்பராக இதை வெளியில் போன உடனே இந்த 2 எண்ணிக்கை 2 வெளியில் போயிடுச்சு இல்லையா? ஒரு தான் போயிடுச்சு 2+ அயனு. ஆனால் 2 இருக்குது 2+. அதான் ஒரு ப்ளஸ்ஸை இதில் சேர்த்துறேன், ஒரு ப்ளஸ் இல்லை இது சேர்த்து. ட்வைஸ் த நம்பர், 2 எண்ணிக்கையிலான Fe2, இந்த Fe2 இந்த இருக்குல்ல, Fe2 2 எண்ணிக்கையிலான Fe2ல இதை சேர்த்துடுறேன் அப்படின்ற. அதான் ட்வைஸ் த நம்பர். அந்த இங்கிலீஷை புரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்லலாம்? டு மெயின்டைன் த எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டியை சமன்படுத்த வேண்டி ட்வைஸ் த நம்பர் ஆஃப் அதர் Fe2. அப்படின்னா மற்ற Fe2 அயன்ஸ் இந்த கிறிஸ்டலில் உள்ள மற்ற 2 2+ அயன் கூட இந்த 2 இந்த ஒன்று வெளியில் போயிடுச்சு இல்லையா, அதை இணைத்து கொள்ளுங்கள்ன்றா. டு மெயின்டைன் எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டினா சமன்படுத்துவதற்காண்டி, எலக்ட்ரிக்கல் அதாவது மின்புலனை சமன்படுத்துவதற்காக வேண்டி ட்வைஸ் த நம்பர் ஆஃப் த Fe2+. அப்போ 2 Fe2+ எண்ணிக்கையிலான அயன்கள் இருக்கிறது இல்லையா, அது கூட இதை ஜாயின் பண்ணிடணும் அப்படின்றான். இது Fe2+ அயன்ஸ் ஆஃப் த கிறிஸ்டல் ஈஸ், அது என்ன பண்ணணும் நம்ம, இஸ் ஆக்சிடைஸ்டு. இது ஆக்சிடைஸ் பண்ணால் என்ன ஆகும்? Fe3+ அயனாக மாறிடும். அப்போ சரியாயிடுச்சா? அங்கே 2 காணாமல் போச்சு, 3+, ரெண்டுமே 2 Fe2+, 2 Fe3+ஆக மாறிடுச்சு. அதுதான் சொல்கிறான். நல்லா பார்த்து ட்வைஸ் த நம்பர் ஆஃப் அதர் Fe2+. இந்த 2 மற்ற Fe2+ அயன்ஸ் இந்த கிறிஸ்டலில் உள்ள 2 மற்ற 2+ அயனை, மற்ற 2 பார்த்து 2 அயனை ஆக்சிடைஸ் பண்ணினால் அது என்னவாக மாறும்? Fe3+ மாறிடும். சரியா போச்சா? அப்போ மொத்தம் 6 தானே. அப்போ பாருங்கள், மொத்தம் 6 தானே. 6 எத்தனை? 6 தான். 6 இந்த பாருங்கள், உதாரணம் சொல்லுங்களேன். இங்கே ஒரு சின்னது, இங்கே ஒரு சின்னது, இங்கே ஒரு சின்னது. அப்போ இது Fe2+, இது ஒரு Fe2+, அப்போ Fe இது 2+. அப்போ மொத்தம் Fe6+ தானே.
மொத்தம் 3 சேர்த்தா என்னது Fe6+. முதல்ல இருந்தது குண்டு, சின்ன சின்ன குண்டு. அப்போ ஒன்று மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே Fe2+, இங்கே Fe2+. இது ஆக்சிடைஸ் பண்ணால் என்ன ஆகும்? Fe3+ஆக கிடைக்கும். இது Fe3+. அப்போ இந்த ரெண்டையும் சேர்த்தாலும் Fe6+ தானே, சரியா? ஆக்சிடைஸ் பண்ண 6+. அப்போ சமன்பாடு ஓகே, அதான் போட்டிருக்கான். அப்போ இன் சச் கேஸ், இந்த இதில் ஓவரால் நம்பர் ஆஃப் Fe2 and Fe3 ions இஸ் லெஸ் தென் த O2 மைனஸ் அயன்ஸ். அப்போ இந்த இதில், இந்த படத்தில் ஓவரால் அயன்ஸ் ஆஃப் Fe2+ அண்ட் Fe3+, இந்த ரெண்டையும் கூட்டுனா, Fe2+ஐயும் Fe3+ஐயும் கூட்டுனா, அயன்களை கூட்டினீங்கன்னா O2 மைனஸ் அயனை விட கம்மியாக தான் இருக்கும். பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஏன்னா நல்லா பார்த்துங்க, இந்த ஏன்னா ஓவரால் நம்பர் தான் கூட்டணும். ஓவரால் நம்பர் ஆஃப் Fe2, 2+ எத்தனை இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 2+ எத்தனை இருக்குது, அண்டு Fe3+ எத்தனை இருக்குது, இதெல்லாம் கூட்டிக்கோங்க. கூட்டினா அது எதை விட கம்மியாக இருக்கும்? இஸ் லெஸ் தேன், கம்மியாக இருக்கும். எதை விட? O2 மைனஸ் அயனை விட கம்மியாக இருக்கும். இந்த பாருங்கள், O2 மைனஸ் அயனை விட கம்மியாக தான் இருக்கும். என்னங்கெல்லாம் பாருங்கள் எத்தனை இருக்குது. இப்போ சிவப்பு ஓவரால் Fe2+ அண்டு Fe3+ ரெண்டையுமே கூட்டணும். இங்கே பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 16 இருக்கிறது, ரைட்டா? 16 இருக்கிறது. அப்போ இதில் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 இருக்குது. கூட இருக்குல்ல? 18 கூட தானே இருக்குது. இதை விட ஓவராலாக கூட இருக்கிறது, ரைட்டா? ஏன்னா இது கம்மியாயிடுச்சு. ஆனால் எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி ஓகே. ஆனால் எண்ணிக்கையில் எண்ணும்போது, எல்லாத்தையும் எண்ணிக்கையில் எண்ணும்போது O2 மைனஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது ஓவராலாக. நீ இந்த Fe3யும் எண்ணிக்கோ Fe2வும் என்ன கூட கூட்டி என்ன கூட ஆக்சிஜனோட கம்மியாக இருக்குது, O2 மைனஸோட கம்மியாக இருக்குது. அதான் போட்டிருக்கான். ஓவரால் நம்பர் ஆஃப் Fe2, ஓவரால் நம்பர்னால் எல்லா எண்ணிக்கையும், எதனோட எண்ணிக்கை? Fe2+ அண்ட் Fe3யோட அயன்களோட எல்லா எண்ணிக்கையும் எல்லாத்தையும் கூட்டினாலும் இஸ் லெஸ் தேன், குறைவாக இருக்கும். எதை விட? தென் O2 மைனஸ் அயன்களை விட கம்மியாக இருக்கும். ஆக்சிஜன் 2 மைனஸ் அயனை விட கம்மியாக இருக்கும். இட் இஸ் எக்ஸ்பெரிமெண்ட்லி ஃபவுண்ட், இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட், பரிசோதனை மூலமாக தென்பட்டது, கண்டுபிடிக்கப்பட்டது. தட் என்னவென்றால் த ஜெனரல் ஃபார்முலா ஆஃப் ஃபெரஸ் ஆக்சைடு இஸ் FXO அப்படின்றா. FXOன்னு ஏன்னு சொன்னால் அந்த எக்ஸுக்கு வந்து 2 போடலாம், நீ 3 போடலாம். அதனால தான் FXOன்னு போட்டிருக்கான், ரைட்டா? ஃபெரஸ் ஆக்சைடோட ஃபார்முலா என்னது? FXOன்னு சொல்லி ஜெனரலாக நம்ம கண்டுபிடித்தோம் லேபரேட்டரியில் அப்படின்னா. வேர் அங்கே எக்ஸ் ரேஞ்சஸ், எக்ஸோட மதிப்பானது மாறுபடும். 2ஆக Fe2O இருந்தால் ஒரு மதிப்பு, Fe3O இருந்தால் ஒரு மதிப்பு. அதான் சொல்கிறாங்க. வேர் எக்ஸ் ரேஞ்சஸ், எக்ஸோட மதிப்பானது ரேஞ்சஸ்னால் மாறுபடும். எங்கேருந்து மாறுபடும்? ஃப்ரம் 0.93லேருந்து 0.98 இதுக்குள்ளே மாறுபடும், ரைட்டா? ஒன்று இதுவாக இருக்கும், இல்லை அதுவாக இருக்கும். புரியுதா? சரி, நெக்ஸ்ட் இம்பீரியாரிட்டி டிஃபெக்ட். இம்பீரியாரிட்டி என்னது? இது ஆக்சுவலி இம்பீரியாரிட்டினா கழிவுன்னு அர்த்தம். கழிவு வந்து யாருக்குமே வேண்டப்படாத ஒன்று தானே. ரெண்டாவது ஆக்சுவலி உண்மையான இது பொருள் என்னென்னா ஒன்றுமே இல்லைண்ணா, சிம்பிளாக சொல்லிடுறேன் பாருங்கள். ஒரு ப்ராடக்ட், ஒரு அயன் இருக்கிறதப்பா, அயன் இருக்கிறது இதில், ரைட்டா? இது ஒரு 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 அயனில் இது வந்து ஒரு கிறிஸ்டல் இருக்கிறது, ரைட்டா? இதில் ஏகப்பட்ட அயன்கள் இருக்குது, பாசிட்டிவ் அயன் நெகட்டிவ் அயன் இருக்கிறது, ரைட்டா? வச்சுக்கோங்க. இப்போ நான் இன்னொரு கிறிஸ்டல் இருக்கிறது, இது ஒரு கிறிஸ்டல், இதுலேயும் அயன் இருக்கிறது, பாசிட்டிவ் நெகட்டிவ், இதுலேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் அயன் இருக்கிறது. நான் என்ன பண்ணுறேன், இதில் உள்ள ஒரு அயன் எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணி விடுறேன். அப்போ இது வெளிநாட்டு அயன் தானே, வெளியில் உள்ள பொருள் உள்ள அயனை வந்து இதில் வந்து தூக்கி உள்ளே விடுறேன். விட்டால் இதில் உள்ள ஏற்கனவே ஒரு அயன் இருக்குல்ல, அந்த இடத்த இது காலி பண்ணிவிட்டு இந்த அயனை தூக்கி உள்ளே சொருகுனா அதனோட பவர் இதோட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னு சொன்னால் இதனோட தன்மையவே மாற்றி விட்டுரும். அதுதான் இம்பியூரிட்டின்னு சொல்லுவாங்க. இதுதான் நடக்கும். ஏன்னா உதாரணத்துக்கு இப்போ சிலிக்கான்னு ஒன்று இருக்குது, இதுக்கு பேர் என்ன? சிலிக்கான். இது செமிகண்டக்டர், மின்சாரத்தை கடத்தாது, சும்மா கம்மியாக கடத்தும். ஆனால் இது கூட இதில் ஒரு அயனை எடுத்துகிட்டு பாஸ்பர அயனை நான் உள்ளே சொருகிட்டேன்னு சொன்னால் பாஸ்பரஸை இது மின்சாரத்தை கடத்த ஆரம்பிச்சிடும். இதில் ஒரு அயன் எடுத்துகிட்டு பாஸ்பரஸ் அயனை நான் சொருகிட்டேன்னா
இது தன்னோட குணத்தையே மாற்றிடும். கடத்தாதது மின்சாரத்தை கடத்த ஆரம்பித்து மின்சாரத்தை கடத்தும் பொருளாக மாறிடும், கண்டக்டிவிட்டி ஆயிரும். அதுதான் பொருள் இம்பீரியாரிட்டின்னு சொல்கிறான். இம்பீரியாரிட்டினா இதுக்கு சம்பந்தம் இல்லாத வேற ஒரு அயன் இதுக்குள்ளே நுழைஞ்சி இதனோட குணத்தையே மாற்றிடுது அப்படிங்கிறான். அதான் இம்பீரியாரிட்டி அயன் சொல்லுவாங்க. ரைட்டா, அதை பார்ப்பேன். இம்பீரியாரிட்டி அயன் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். அப்போ ஜெனரலி ஜென்ரல் மெத்தட் ஆஃப் இன்ட்ரோடியூசிங் டிஃபெக்ட்ஸ் இன் அயானிக் சாலிட் ஈஸ் இருக்கிறது பை ஆடிங் இம்பீரியாரிட்டி அயன்ஸ். அப்படின்னு நல்லா பண்ணுங்க. ஜெனரல் மெத்தட் ஒரு பொதுவான செயல்முறை இல்லை வழிமுறை, ஒரு பொதுவான செயல்முறை இல்லை வழிமுறை ஆஃப் இன்ட்ரோடியூசிங் டிஃபெக்ட். இன்ட்ரோடியூஸ்னா டிஃபெக்ட்ஸ் குறைபாடுகளை குறைபாடுனா இது மிஸ்டேக் கிடையாது. இது ஏற்கனவே சிலிக்கான் அதனோட குணத்தில் இருக்குது, கடத்தாது. நான் இன்னொரு அயனை வந்து இதில் சேர்க்கும்போது அதை கடத்த ஆரம்பிச்சிருது. அப்போ டிஃபெக்ட் தானே அது. அது டிஃபெக்ட் இல்லைன்னா கடத்தக்கூடாது. அது மின்சாரத்தை கடத்துது. அது இன்னொரு வேறு இதில் உள்ள ஒரு அயன் இதில் சேர்ந்த உடனே கடத்த ஆரம்பிச்சிருது. அது டிஃபெக்ட் தான். அதுதான் சொல்கிறான். அதாவது ஜெனரல் மெத்தட் ஆஃப் இன்ட்ரோடியூசிங் டிஃபெக்ட்ஸ் ஒரு பொதுவான செயல்முறை இல்லை வழிமுறை இல்லை வகைப்பாடு ஆஃப் இன்ட்ரோடியூசிங் டிஃபெக்ட்னா அறிமுகப்படுத்துதல். டிஃபெக்டை இந்த பழுதுகளை அறிமுகப்படுத்துவது என்பது இன் அயனிக் சாலிட். அயனிக் சாலிடில் டிஃபெக்டை பற்றி அயனிக் சாலிட் அண்டு நான் அயனிக் சாலிட்டா அயனிக் சாலிட் டிஃபெக்ட்டுகள் பற்றி சொல்லுவதற்கு ஒரு பொதுவான மெத்தட் இருக்கிறது. ரைட்டா, ஈஸ் எப்படின்னா பை ஆடிங் இம்பீரியாரிட்டி அயன்ஸ். பை ஆடிங் சேர்க்கணும். நான் சொன்னல பாஸ்பரஸை சேர்க்குறேன். பை ஆடிங் சிலிக்கான் சேர்க்குறேன்னு சொன்னல ஆடிங் இம்பீரியாரிட்டி அயன்ஸ். இப்போ இதுக்கு சம்பந்தம் இல்லாத அயன். அது இம்பீரியாரிட்டினா ஒரு ஒரு அசுத்தமானன்னு சொல்லுவீங்க. அது அசுத்தமானன்றது தமிழில் ஆக்கம். ஆனால் அது இல்லை மீனிங். ஒரிஜினல் மீனிங் வெளியில் உள்ள ஒரு அணுவை நான் ஒரு அயனை உள்ளே கொண்டு வர்றேன். அதுதான் மீனிங் இம்பீரியாரிட்டி அயன். பை ஆடிங் இம்பீரியர்னா அதில் சேர்க்குறேன், வெளியிலேருந்து சேர்க்குறேன்னு ஆடிங் இம்பீரியாரிட்டி அயன்ஸ்னு அர்த்தம். புஸ்டாப். இஃப் ஒருவேளை த இம்பீரியாரிட்டி அயன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் வேலன்ஸ்ன்னு சொல்கிறான். வேலன்ஸ் லாஸ்ட் ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரான். வேலன்ஸ்னா அது கொடுக்குறது இல்லை வாங்குறத குறிக்கும். ரைட்டா, அப்போது இப்போ இம்பீரியாரிட்டி இஃப் ஒருவேளை அந்த இம்பீரியாரிட்டி வெளியிலேருந்து வர்ற அயனை பற்றி சொல்கிறான். வெளியிலேருந்து ஒரு அயனோட வேலன்ஸை பற்றி சொல்கிறான். அதனோட வேலன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறான். லாஸ்ட் ஆர்பிட் இஃப் த இம்பீரியாரிட்டி இதுக்குள்ளே வரப்போகுது. இப்போ இதுக்குள்ளே வரக்கூடிய இதுக்குள்ளே வந்து சேரப்போகுது. ஒரு இப்போ எப்படி சிலிக்கானுக்குள்ளே வந்து சேர்ந்துச்சு இல்லையா பாஸ்பரஸ். இப்போ சிலிக்கானுக்குள்ளே வரக்கூடிய பாஸ்பரஸ் அயனை பற்றி சொல்கிறான்னு வச்சுக்கிறோமே. உதாரணத்துக்கு இஃப் இம்பீரியாரிட்டி அயன்ஸ், இம்பீரியாரிட்டினா வெளியிலேருந்து வரக்கூடிய அயன் ஆர் டிஃப்ரெண்ட் வேலன்ஸ். டிஃப்ரெண்ட்னா வேறு விதமான வேலன்ஸ் வேலன்ஸு ஸ்டேட்டில் இருந்தால் இதிலிருந்து இதிலிருந்து அது ஒரு வேலன்ஸு வரக்கூடிய அணுவானது வேலன்ஸ். அதில் லாஸ்ட் ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரான்கள் இதில் லாஸ்ட்டில் உள்ள எலக்ட்ரான் கூட வேறு விதமாக இருந்தால் இதனோட குணத்தையே மாற்றிடும் அப்படின்னா. அதாவது இம்பீரியாரிட்டி அயன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் வேலன்ஸ். டிஃப்ரெண்ட்னா வேறு விதமான வேலன்ஸ் ஸ்டேட்னா வேலன்ஸ் ஸ்டேட் நிலைமை வைத்திருந்தால் அப்படின்னா அதோட லாஸ்ட் ஆர்பிட்டில் அதாவது எலக்ட்ரான்கள் இதை விட மாறி இருந்தால் ஃப்ரம் த ஹோஸ்ட் என்னது. இப்போ நாங்கள் பாருங்கள், நான் படம் போட்டு காமிச்சா உங்களுக்கு புரியும். இதுதான் ஹோஸ்ட்னா இது வந்து சிலிக்கான்னு வச்சுக்கோங்க. சிலிக்கான் இது பாஸ்பரஸ். அப்போது இது தான் ஹோஸ்ட்னு சொல்லுவாங்க. ஹோஸ்ட்னா விருந்து அளிப்பவர். இப்போ நான் விருந்தாளியாக அவங்க வீட்டுக்கு வர்றேன், நீ எனக்கு விருந்து கொடுக்க போகிற, நீ தான் ஹோஸ்ட். ரைட்டா, இவர் விருந்தாளியாக தான் எங்கள் வீட்டுக்கு வர்றாரு. வந்து திருடிட்டு பொருளை தூக்கிட்டு போயிடுறாரு. ரைட்டா, அதே மாதிரி இவர் விருந்தாளி அங்கே வர்றார், வந்து இதனோட குணத்தையே மாற்றி விட்டுறார். போதுமா? அப்போ இதுக்கு பேர் விருந்து கொடுக்க ஒரு பேர் என்னது ஹோஸ்ட். இந்த ஹோஸ்டோட வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா இதனோட விருந்துக்கு வர்றவர் இந்த இவரோட வேலன்ஸ் எலக்ட்ரான். வேலன்ஸ்னால் கடைசியில் உள்ள எலக்ட்ரான், லாஸ்ட் ஆர்பிட்டில் எலக்ட்ரான் ஆனது இதில் ஹோஸ்டோட எலக்ட்ரானை விட மாறி இருந்தால் ஒரே எலக்ட்ரான் இருந்தால் லாஸ்ட் ஆர்பிட்டில் இதுக்கும் ஒன்றா இருந்தால் பிரச்சனை இல்லை. மாறி இருந்தால் இதில் 1 இதில் 2 இருந்தது லாஸ்ட் ஆர்பிட்லன்னா இதனோட குணத்தையே மாற்றி விட்டுரும். இது ரைட்டா, புரியுதா? அதை தான் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு பார்த்துக்கோங்க. இஃப் ஒருவேளை த இம்பீரியாரிட்டி அயனோட இம்பீரியாரிட்டினா அந்த நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வரோட அயன் ஆஃப் டிஃப்ரெண்ட் வேலன்ஸ், அவனோட வேலன்ஸ் வந்து அவனோட ஆர்பிட்டில் உள்ள வேலன்ஸ் வந்து மாறி இருந்துச்சுன்னா நம்ம ஹோஸ்ட்னா நம்ம விருந்து கொடுக்குறவங்க. ஹோஸ்ட் நம்மளோட வேலன்ஸ், நம்மளோட எலக்ட்ரானோட லாஸ்ட் ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரானோட வேலன்ஸோட அவனோட அந்த விருந்துக்கு வரக்கூடியவன்
அந்த வெளியிலேருந்து வரவனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் மாறி இருந்தால் அதை சொல்கிறான். ஆர் டிஃபரெண்ட் வேலன்ஸ் ஸ்டேட், வேறு வேலன்ஸ் ஸ்டேட் நிலைமையில் இருந்தால் எதுலேருந்து ஃப்ரம் தேட்டா ஹோஸ்ட்னு நம்ம அதான் விருந்து கொடுக்குறவர் எதுக்குள்ளே நுழையிறானோ அதுலேருந்து வேலன்ஸ் ஸ்டேட் மாறி இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா வேகன்சிஸ் ஆர் கிரியேட்டட். இங்கே அவன் வந்து ஒரு இடத்த ஆக்குபை பண்ணிக்கிடுவான், அங்கே உள்ள ஒரு பாசிட்டிவ் அயன் இங்கே உள்ள ஒரு பாசிட்டிவ் அயன் தூக்கி போட்டு அந்த இடத்துல உக்காந்துக்கிடுவான். அவன் குணத்தை காமிச்சிட்டான். வேகன்சிஸ் ஆர் கிரியேட்டட். எங்கே ஹோஸ்ட் இந்த மொதல் இதில் ஒரு வேகன்சி ஒரு வெற்றிடம் உண்டாக்கப்பட வேண்டும். அவன் வர்றான் இல்லையா, அதனால் அவனுக்காக உண்டாக்கப்பட பாஸ்பரஸ் உள்ளே நுழைஞ்சின்னா சிலிக்கானில் ஒரு இடத்த காலி பண்ணி ஆகணும். ரைட்டா, அதான் வேகன்சிஸ் ஆர் கிரியேட்டட். வேகன்சிஸ் காலி இடம் உண்டாக்கப்பட வேண்டும். எதில்? கிறிஸ்டல் லேட்டிஸில் உண்டாக்கணும். கிறிஸ்டல் லேட்டிஸ் ஆஃப் த ஹோஸ்ட் தானே விருந்து கொடுக்குறவங்க ஹோஸ்ட், அதில் கிறிஸ்டல் லேட்டிஸ் கிறிஸ்டல் ஹோஸ்ட் விருந்து கொடுக்குற ஹோஸ்ட்னா அது எங்கே வந்து தங்கு. பாஸ்பரஸ் ஹோஸ்ட் கிடையாது, விருந்தாளி. இதுதான் சிலிக்கான் தான் ஹோஸ்ட்டு. அப்போ இந்த விருந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஹோஸ்ட் கிறிஸ்டல் லேட்டிஸில் ஒரு இடத்த காலி பண்ணி கொடுக்கணும் அவன் வந்து உட்கார்றதுக்கு. இப்போ நம்ம விருந்தாளி வந்தால் நம்ம ஒரு பெட்ரூம் காலி பண்ணி கொடுக்குறோம்ல, அதை மாதிரி தான். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமாக நல்லா பார்த்துக்கோங்க, இங்கிலீஷ் விட்டுறக்கூடாது. வேகன்சிஸ் கிரியேட்டட். யார் கிரியேட் பண்ணுவாங்க? ஹோஸ்ட்டு தான் கிரியேட் பண்ணணும், விருந்து கொடுக்குறவன். வேகன்சிஸ் ஆர் கிரியேட்டட் இன் கிறிஸ்டல் லேட்டிஸ். கிறிஸ்டல் லேட்டிஸில் உள்ள வேகன்சி கிரியேட் பண்ணணும் ஆஃப் த ஹோஸ்ட்னா விருந்து கொடுக்குறவங்க ஹோஸ்ட். அவங்க வந்து அதில் வந்து ஒரு காலி எடுத்து உண்டாக்கணும், அது அந்த வர்றவனுக்காக வேண்டி. ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமாக உதாரணம் சொல்கிறான் பாருங்க. அடிஷன் ஆஃப் CdCl கேட்மியம் குளோரைட். இவன் தான் உள்ளே வர போகிறேன். எதுக்குள்ளே வர போகிறேன்? டு சில்வர் குளோரின் சில்வர் குளோரைடுக்குள்ளே வரப்போகிறேன். எதில் வரப்போகிறேன்? சில்வர் குளோரைடுக்குள்ளே வரப்போகிறேன். சில்வர் குளோரைடு இருக்குது, அதுக்குள்ளே நுழைய போகிறது யார்? கேட்மியம் குளோரைடு நுழைய போகிறேன். ஆனால் கேடிமியத்தோட அட்டாமிக் நம்பர் எவ்வளோ தெரியுமா? 48. அப்போ 48ன்னா லாஸ்ட் ஆர்பிட்டில் எத்தனை இருக்குது? 2 இருக்கும். எப்படி 2 இருக்கும்? 46 போயிடும். ஏன்னா ஃபஸ்ட்டு இதில் 2, செகண்ட் இதில் 8, 10 ஆகிப்போச்சா. அப்போ மூணாவதுல ஒரு 18, ஒரு 10 28, நாலாவதுல ஒரு 18, 28, 38, 46 முடிஞ்சிடுச்சு. லாஸ்ட் ஆர்பிட்டில் 2 இருக்கும். அப்போ 2+ அயான். இது எத்தனை? 2+ அயான் இது. ஆனால் ஏஜி எவ்வளோ? 47. இது 48 2+, அது 47 1+ தான் வரும். நல்லா பார்த்துக்கோ. அப்போ இது 2 லாஸ்ட் செல்லில் எத்தனை? லாஸ்ட் ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான் இருக்கும். அப்போ இதனால் 2+ அயனாக மாறிடும். அதில் சில்வரில் லாஸ்ட் ஆர்பிட்டில் ஒரே எலக்ட்ரான் இருக்கும். அப்போ என்ன ஆகும்? 1+ அயனை தான் மாறும். அப்போ இது டபுள் மடங்கு. இது உள்ளே வரும்போது AgCl தான் கிறிஸ்டல் லேட்டிஸ். இது என்ன செய்யும்? ஒரு இடத்த காலி பண்ணி இந்த CdClக்கு கொடுக்கும். அது வந்து உக்காந்துக்கிடுச்சுன்னா இந்த AgClோட குணத்தையே மாற்றி விட்டுரும். அது குணத்தை கொண்டு வந்துடும். ரைட்டா? எப்படி நான் இப்போ சொன்னல, சிலிக்கான் விருந்து கொடுப்பவர், இங்கே விருந்து கொடுப்பவர் யார்? AgCl. விருந்தாளி யார்? CdCl. அவர் வந்து உட்காந்துக்கிட்டாருன்னா அவர் குணமாயிடும். ரைட்டா? அப்போ இப்போ சிலிக்கானுக்குள்ள பாஸ்பரஸ் நுழைஞ்ச உடனே பாஸ்பரஸ் வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி உண்டாக்கி விட்டுரும். இதுக்குள்ளே வந்து நீ மின்சாரத்தை கடத்த மாட்டேங்கிறேன், இங்கே பாரு நான் கடத்த வைக்கிறேன்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு மின்சாரத்தை கடத்த ஆரம்பிச்சிடும். ரைட்? அது மாதிரி இங்கே பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமாக அடிஷன் ஆஃப் கேட்மியம் குளோரைடு டு சில்வர் குளோரைடு. ரைட்டா? இது கூட சேர்க்கும்போது ஈல்ஸ் கொடுக்குறது. இது கேட்மியம் குளோரைடு சில்வர் குளோரைடு சேரும்போது ஈல்ஸ் வழங்கப்படுகிறது, உண்டாக்குறது. எதை உண்டாக்குறது? சாலிட் சொல்யூஷன். ஒரு திடமான ஒரு சொல்யூஷனை உண்டாக்குறது. நல்ல சொல்யூஷனே கரைசல், ஆனால் சாலிட்னா திடப்பொருள். அந்த கரைசலே திடப்பொருள் மாதிரி இருக்கிறது. ரைட்டா? அதாவது சாலிட் சொல்யூஷன். அதை மறந்துடக்கூடாது. சாலிட் சொல்யூஷனை போடணும். வெறும் சொல்யூஷனை கரைசல்னு வந்துடும். சாலிட் சொல்யூஷன் வேர் அங்கே த டைவலண்ட் கேட்டியான். டைவலண்ட் கேட்டியான்னு சொன்னல 48 இது லாஸ்ட்டில். அப்போ 2+ அயனும் 2 எலக்ட்ரான் வெளியில் போச்சுன்னா CD2+ ஆயிரும். ரைட்டா? அப்போது வேர் அங்கே அது உள்ள நுழையும் போது CdCl2 உள்ள நுழையும் போது CD வந்து என்னவா மாறிடும்? CD 48. அப்போ 2 எலக்ட்ரான் வெளியில் போயிடுச்சு. அப்போ CD அயனாக மாறிடும், 2+ அயனாக மாறிடும். அப்போ வேர் த டைவலண்ட் கேட்டியான் தானே இது பாசிட்டிவ் சார்ஜ். டைவலண்ட் நேம் போட்டிருக்கான், 2 அயனை கொண்டு இருக்குது, அதனால் டைவலண்ட். 2 2+ இருக்குல்ல, ஒரு ப்ளஸ்ன்னா பிரச்சனை இல்லை. 2 2+, 2ஐ கொண்டு இருக்கிறது. 2 2+னால டைவலண்ட்னு போடுறான். 2 அதான். வேறு அங்கே டைவலண்ட் கேட்டியான்னு போடணும். 2+ தான் டைவலண்ட் கேட்டியான்.
ஆக்குபைஸ்னால் ஆக்கிரமிச்சுக்கிறது. எதை ஆக்கிரமிக்கும்? ஏஜி ப்ளஸ் 1 தானே. ஏஜியில் என்ன இருக்குது? 47. 1 தான் வெளியில் போகும். அந்த 1 வெளியில் போச்சு. ஆனால் அந்த இடத்த வந்து இது 2 உள்ளது ஆக்குப்பை பண்ணிடுச்சு. அப்போ சமம் இல்லையே. ஒரு ஏஜி உள்ள இடத்துல அது வெளியே போச்சு, அங்கே வந்து இது உக்காந்துருச்சு. அப்போ எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி ஆகாதே. அப்போ இன்னொரு ஏஜியும் வெளியேற்றணும் அப்படின்ட்டு. ஏஜியில் ஒன்று தான் இருக்கும். ஏன்னா ஒரு அயன் தானே அதில் இருக்குது. லாஸ்ட்டில் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. ஒன்று போச்சுன்னா ஒரு பாசிட்டிவ் அயன் தான் இருக்கும். அப்போ ஒன்று வெளியில் போனவொடனே இது வந்து 2 இது வந்து உட்காந்துக்குது, ஒரே இடத்துல உட்காந்துக்குச்சு. அப்போது எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி இல்லை, சிடியில் ஒன்று கூட இருக்குது. அப்போ நியூட்ரலிட்டி பண்ணோன்னா இன்னொரு ஏஜியை வெளியேற்றி ஆகணும். அதான் என்ன சொல்கிறான் பாரு, CD2+ ஆக்குபைஸ்னால் ஆக்கிரமித்துக் கொள்கிறது த பொசிஷன் ஆஃப் ஏஜி ப்ளஸ் 1. ரைட்டு. ஏஜி ப்ளஸ்ன்னு என்னது? 1ன்னு அர்த்தம். ஏஜி ப்ளஸ் வந்து ஏஜி ப்ளஸை காலி பண்ணிவிட்டு ஒரு இடத்த காலி பண்ணிவிட்டு இது வந்து உட்காந்துக்கிறது. அப்போது திஸ் வில் டிஸ்டர்ப் த எலக்ட்ரிக்கல், இது வந்து டிஸ்டர்ப் பண்ணுது, தொந்தரவு செய்கிறது எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி ஆஃப் த கிறிஸ்டல். அந்த கிறிஸ்டல், அந்த படிகத்தில் உள்ள மொத்த படிகமும் எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டியை டிஸ்டர்ப் ஆகுறது. ஏன்னா 2 வந்து உட்காந்துச்சு, அது 1 தான் வெளியே போயிருக்கு. ஏஜி வெளியில் போச்சு, 2 உட்காந்துச்சு. ஏன்னா 2+ இல்லை. அப்போது ஏற்கனவே இது வராமல் இருந்தால் எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி இருந்துச்சு. இது வந்து ஒரு ஏஜி ப்ளஸை வெளியேற்றணுன்னா இது 2 CD+ இருக்குது. அப்போ 1 கூட இருக்கிறதுனால அந்த மொத்த கிறிஸ்டலேயும் எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ஏன்னா அதிகமாக இருக்குது CD+. அப்போ என்ன பண்ணோம்? இன்னொரு ஏஜி ப்ளஸை வெளியில் தள்ளணும். அப்போ ரைட்டா? அப்போ இன் ஆர்டர் டு மெயின்டைன், அப்போ இதனை சரி செய்யும் பொருட்டு, மெயின்டைனை சரி செய்யும் பொருட்டு, இன் ஆர்டர்னா அதன் பொருட்டு அர்த்தம். இன் ஆர்டர் டு மெயின்டைன், அதனை சரி செய்யும் பொருட்டு, த சேம்னா அதனை, இந்த மிஸ்டேக்கை சரி செய்யும் பொருட்டு ப்ரொபோஷனல் நம்பர் ஆஃப் ஏஜி ப்ளஸ் அயன்ஸ். அப்போ ப்ரொபோஷனல் சமமான எண்ணிக்கையிலான, அது 2+, CD2+ வந்து எந்த இடத்துல உட்காந்துருக்கு? ஏஜி 1ல் தான் உட்காந்துருக்கு, ஏஜி ப்ளஸில் உட்காந்துருக்கு. அப்போ இன்னொரு ப்ரொபோஷனலாக ஒரு ஏஜி ப்ளஸை வெளியேற்றணும். அப்போ தான் சொல்லலாம். அதுக்கு தான் பேர் என்ன சொல்கிறான்? ப்ரொபோஷனல் நம்பர் ஆஃப் ஏஜி ப்ளஸ். அப்போ ப்ரொபோஷனலாக விகிதாச்சாரம் பிரகாரம் ஆஃப் ஏஜி ப்ளஸ், இன்னொரு ஏஜி ப்ளஸ் வெளியேற்றணும். ரைட்டா? ஏஜி ப்ளஸ் அயன்ஸ் லீவ்ஸ் த லேட்டிஸ்னால் அதான் அந்த கட்டமைப்பிலிருந்து வெளியே இருக்கிறது. அதை சரி பண்ண வேண்டி, அதை தான் ப்ரொபோஷனலாக சரி செய்ய வேண்டி. ரைட்டா? ப்ரொபோஷனலாக அதுக்கு ஈக்குவலாக எதுக்கு ஒரு ஏஜி ப்ளஸ் போச்சு. அப்போ 2 CD2+ உட்காந்த உடனே இப்போயும் எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி இல்லை. அதனால் ப்ரொபோஷனல் நம்பர், அதை பண்ணால் ப்ரொபோஷன், அது விகிதாச்சாரம் பிரகாரம். எதுக்கு? CD2+க்கு விகிதாச்சாரம் பிரகாரம், விகிதாச்சார எண்ணிக்கை, ப்ரொபோஷனலாக விகிதாச்சார எண்ணிக்கையின் பிரகாரம் ஏஜி ப்ளஸ் அயன் வெளியேற்றப்படுகிறது. எங்கேருந்து? லேட்டிஸ்லேருந்து இன்னொரு ஏஜி ப்ளஸ் அயன் வெளியேற்றப்படுது. ஏஜி ப்ளஸ் அயன் லீவ்ஸ் த லேட்டிஸ். ரைட்டா? அப்போ திஸ் ப்ரொடியூசர்ஸ் எ கேட்டையான் வேகன்சி இன் த லேட்டிஸ். இதனால் இது என்ன உண்டாகிறது? திஸ் ப்ரொடியூசர்ஸ் எ கேட்டையான் வேகன்சி. இதனால தான் ஒரு கேட்டையான் பாசிட்டிவ் வேகன்சி. நல்லா பார்த்துக்கோ. அது நான் சொல்கிறேன், படம் போட்டு காமிக்கிறேன், அப்போ தான் புரியும். இது பாருப்பா, இது வந்து இது ஒரு ஏஜி ப்ளஸ்ஸு, 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 இது ஒரு ஏஜி ப்ளஸ். இது 6. இது படம் வச்சு இன்னொரு படம் போட்டுறேன். இப்போது இன்னொரு CD2+. ரைட்டா? இதெல்லாம் ஏஜி ப்ளஸ் தான். ஒன்று ஏஜி ப்ளஸ் 1 தான், ஒரு அயன். இப்போது இங்கே 6 இருக்குது, இங்கே 6 இருக்குதுன்னு நினச்சிக்கோ. இதேமாதிரி இருக்குதுன்னு நினச்சிக்கோ மேற்படத்துலையும். இப்போ நான் இங்கே 2 போட்டுறேன், இன்னும் மீதி 4 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல உள்ளதை தூக்கி வெளியில் போட்டு இந்த இடத்துல சிடியை கொண்டு வரேன். இதுலேருந்து ஒரு சிடி, இந்த ஏஜியை தூக்கி சிடியை கொண்டு வர்றேன். கொண்டாந்துட்டேன்னா ஏஜி 1 தான் அந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல நான் இப்போ சிடியை கொண்டு வந்துட்டேன், சிடி கொண்டு வந்து வச்சுட்டேன். அப்போ மீதி இந்த இடத்துல ஏஜி இருக்குது. ரைட்டா? இருக்கா? அப்போ இந்த சிடி ஏஜி இந்த இடத்துல 1 தான் இருந்தது, அதுக்கு பதிலாக 2 சிடி கொண்டு வந்து வச்சுருக்கேன். ஏஜி 2+ அயனை கொண்டு வந்து வச்சுட்டேன். இங்கே என்னது? ஏஜி 1 தான் இருந்தது. அப்படி இருக்கிறதுனால இங்கே ஒன்று இருக்குது. எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி ஆகுமா? ஆகாது. அப்போ நான் என்ன பண்ணணும்? இங்கே உள்ள ஒரு ஏஜி 2+ஐயும் ஏஜி 1ஐயும் வெளியேற்றிட்டேன். இந்த இடத்துல இல்லை. அப்போ இங்கே ஒரு ஏஜி வெளியில் இல்லை, இங்கே ஒரு ஏஜி இல்லை. ஆனால் 2 இடத்த காலி பண்ணி எடுத்தேன். நான் இந்த சிடி 1 ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்கு. அப்போ இந்த இடத்துல கேப்பில் தானே இருக்கும். கேட்டையான் கம்மியாச்சா? இங்கே ஒரு கேட்டையான் இல்லை. ரைட்டா? இது 2 கேட்டையானை காலி பண்ணதுக்கப்புறம் ஒரு கேட்டையான் CD2+ ஒரு இடத்துல வந்து பிடிச்சிக்கிச்சு. இன்னோட அப்படியே காலியாக தான் இருக்கும். ஏன் 2 காலி பண்ணேன்? இதில் ஏஜி ப்ளஸ் இருக்குது, அங்கே ஏஜி ப்ளஸ் இருக்குது. ரெண்டுமே ஒன்று தான் இருக்குது.
இது CD2+ இல்லையா, ஒரே இதில். அப்போ 2 காலி பண்ணி ஆகணும்ல, 2 இடத்த காலி பண்ணிட்டேன். ஆனால் இந்த இடத்துல யாரும் வரல, அது CD2+ ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கிச்சு. அப்போ இந்த இடம் காலியாகவே இருக்கிறது. கேட்டையோட பொசிஷன் ஒன்று கம்மியாக இருக்கிறது. ரைட்டா, பார்த்துக்கோங்க. இது முதல் இப்படி தான் இருந்தது 6 இது. அப்போது இப்போ இந்த இடத்த காலி பண்ணிவிட்டு கேட்டையான CD2+ உட்கார வச்சுட்டேன். உட்காந்து என்ன ஆகும், அப்போ ஒரு ப்ளஸ் கூட தானே இருக்கும். அப்போ என்ன பண்ண, இதையும் காலி பண்ணிட்டேன், இந்த இடம் காலி ஆயிடுச்சு. காலியாக அப்போ ஒரு இடம் கேப்பில் இருக்குது, கேட்டையான் கேப்பில் இருக்குது. அதான் இங்கிலீஷில் எழுதியிருக்கான். என்ன எழுதியிருக்கான் பாருங்கள், தீஸ் ப்ரொடியூசர்ஸ், இது உண்டாக்குகிறது எதை, கேட்டையான் வேகன்சி, கேட்டையான் காலி இடத்த உண்டாக்குறது. கேட்டையானா Ag+ வந்து ஒன்று காலியாகவே இருக்குது அந்த இடத்துல, எலக்ட்ரிக்கலி நியூட்ரல், ஆனால் இடம் காலியாக இருக்குது. கேட்டையான் வேகன்சி இந்த லேட்டிஸில் ஒரு கேட்டையான் இடம் காலியாக இருக்குது, ஆனால் எலக்ட்ரிக்கல் நியூட்ரல். புரியுதா, ஏன்னா 2 வெளியே திட்டம் இல்லையா, அங்கே 2 இருக்குது. ரைட்டா, கேட்டியா, சச் கைண்ட் ஆஃப் கிறிஸ்டல் டிஃபெக்ட்ஸ், இந்த மாதிரியான படிக குறைபாடுகள் ஆர் கால்ட் இம்பீரியாரிட்டி டிஃபெக்ட்ஸ். அதைத்தான் நாம் இம்பீரியாரிட்டி டிஃபெக்ட்ஸ், குறைபாடுகள் என்று அழைக்கிறோம். சரி, ஓகே, முடிஞ்சு.